வணக்கம் நண்பர்களை. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மது தவறான முடிவை எடுக்கிறாங்க. என்னால் மாறனை மறக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் அவன் பிணைஞ்சிட்டான். அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய ஒரு கல்யாணம் ஆனவனுக்கு பின்னாடி என்னை நம்ப வச்சு சுத்த வச்சுட்டான் இந்த கார்த்தி. இதெல்லாம் என்னால் தாங்கிக்கிட முடியலை. இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மது அழுத மேனிக்கு தூக்கில் தொங்க தயாராகிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீரா மாறனை கெட்டி பிடிச்சிட்டு, இந்த பாருடா உனக்கு கூட இன்னொரு பொண்ணை நான் கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியலை. ஏன்னா நீனும் அவளுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்க நீ ஹோப்பு கொடுத்தால அப்படின்னு சொல்ல நேரம் அது மதுவை சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவள் ஒரு நல்ல பொண்ணு தான். அவள் கண்டிப்பாக கல்யாணம் ஆனவர் கூட சுத்தளவுக்கு கேடு கெட்டவ கிடையாது. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் சொல்லி வீராவுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மதுவின் தவறான முடிவால் மதுக்க உயிரை போகுது. அதை கேட்டு துடிச்சு நம்ம மாறன வீராவும் வராங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பு கட்டத்தில் நம்ம மது ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன். இதுக்கு மேல் எனக்கு வாழ்க்கை கிடையாது. நான் மாறன் கூட என் கற்பனையிலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கணவன் மனைவியா. நான் மாறனை மறக்க முடியாது. அவனுக்கு வீரா கூட கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு உள்ள உண்மையை மறைச்சி இந்த கார்த்தி எவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிட்டான். நான் மாறனே உலகம் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சுற்றி வந்தேனே. ஆனால் இனி அவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஆனால் வீரா கூட கல்யாணம் ஆன பிறகும் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இருக்கிறது தப்பு தான் அப்படின்னு வீரா கோவத்தோட நம்மகிட்ட காட்டிட்டு போயிட்டா. ஆனால் என் மனசில் உள்ள குமுறலை சொல்லதுக்கு என்னால் முடியலப்பா. இனி எனக்கு நான் வாழ்க்கையில் தவறான ஒரு முடிவை எடுக்க தான் முடியும் அப்படின்னு அந்த இடத்துல அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு துணியை எடுத்து மின்விசிறியில் கெட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம மாறன் வீரா புரிஞ்சிக்க, நீ உன்னை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வீராவும் மரணை கட்டி பிடிச்சி, நான் அப்போவே சொன்னேன்ல மதுவோட பார்வை சரி கிடையாது, உன்னையே சுற்றி வரா. ஒரு கல்யாணம் ஆன ஆளோட ஒரு லேடி இப்படி சுற்றி வர்றது தப்பு. அப்படி கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு எல்லாம் நான் சொன்னேன்லடா. நீ ஏன் கேட்கல? நீ எப்போமோ அவள் கூட திரிஞ்சு இந்த பார்த்தியா இப்போ என் வாழ்க்கையை பறிக்களவு போயிட்ட. உன் கூட அவளை நினச்சி பார்க்க கூட எனக்கு தோணலை. அப்படி இனி யார் கூட முடியும், யாருமே வரக்கூடாது உன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கெட்டி பிடிக்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம வீராவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாரு மது தவறான பொண்ணு கிடையாது. அவள் கல்யாணம் ஆன கூட இப்படி இருக்கிறதுக்கு அவள் கேடு கெட்டவ கிடையாது. அவளை சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லாவே தெரியும். அவள் ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல நேரம், இன்னும் நீ மதுவுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு இருப்பியாடா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு கத்துறாங்க நம்ம வீரா. புரிஞ்சிக்க வீரா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மது நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நீனு தாண்டா அவளுக்கு ஹோப்பு கொடுத்துருக்க. நீ எப்படினாலும் அவளுக்கு மனசில் இந்த அளவுக்கு நீ இடம் பிடிச்சிருது உன்னோட தப்பு தானே. நீ நெருக்கமாக இல்லாமல் அவள் எப்படி நெருங்கி வந்திருப்பா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வீரா புலம்புறாங்க. சொன்னால் கேளு, அவள் நல்ல பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க நேரம் ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம மதுவோட அப்பா தான், என் பொண்ணு தவறான முடிவால் இப்போ வீட்டில் இருக்கு, அப்படியே என்னை ஒரே வைக்க அளவுக்கு அவள் தூக்கில் தொங்கிட்டா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல கதறி அழுறாங்க. மாறா, உன்னை தவிர வேறு என் பொண்ணை வேறு யாருக்கிட்டையும் அவ்வளோ நெருக்கம் காட்டினது கிடையாது. இப்போ நீ உடனே வருவியா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வீரா கிட்ட சொல்கிறாங்க, மது தவறான முடிவை எடுத்துட்டாலாம், வீரா உடனே போகணும் அப்படின்னு சொல்லணும். நானும் வரேன்டா அப்படின்னு அந்த இடத்துல மதுவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அப்பா கூட போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மதுவோட உயிரை பிரிச்சுட்டு சாரி அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்குது. இதை கேட்டதும் அப்படியே துடிச்சு போகிறாங்க நம்ம வீரா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கார்த்தி தான் அப்படின்னு மாறனுக்கு கோபம் தலைக்கேறுது. இந்த மாறன் மட்டும் அந்த மாறன் அப்படியே
அந்த கார்த்தி மட்டும் அந்த நேரம் மதுவுக்கு கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, எனக்கும் வீராவுக்கும் கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு வந்து மதுக்கு தெரிஞ்சிருந்தா அவள் அப்போவே வந்து அவள் மனசில் இவ்வளோ ஆசையை வளர்த்துருக்க மாட்டா, இந்த அளவுக்கு இவள் விபரீத முடிவையும் எடுத்திருக்க மாட்டா. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு காரணமே இந்த கார்த்தி தான், இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து கார்த்தி கிட்ட ஓடுறாங்க. டே மது வந்து போயிட்டா உலகத்தை விட்டே, இதுக்கு காரணம் நீ தாண்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நாங்கள் அப்படியெல்லாம் வரோம் அப்படின்னு வந்து நினைக்கலடா. நான் அந்த நேரத்தில் நம்ம பணம் தேவைப்பட்டு அப்போ அப்படி ஒரு நெருக்கமான ஒரு ஆளுக்கு தான் அவள் பணத்தை வந்து உதவி செய்வா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நான் இப்படியெல்லாம் வந்து மதுக்கிட்ட வந்து சொன்னேன். உனக்கு கல்யாணம் ஆகலை, கண்டிப்பாக மாறன் உனக்கு தான், நீ அதனால் இந்த கடையில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படி இப்படின்னு நான் வந்து உருட்டி அவளை நம்ப வச்சேன்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மதுக்கு உயிரையே எடுத்துட்டிய பாவி, நீ சொன்ன பொய்யால் மது இப்போ நீ நான் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு நினச்சி அந்த தவறான முடிவை வந்து எடுத்திருக்காடா பாவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கார்த்தியை அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீராவுக்கு வந்து புரிய வருது, கார்த்தி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், மதுக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் சொன்னது கார்த்தி தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம வீரா வந்து கார்த்தி கிட்ட கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி கிட்ட வந்து என்ன மதுவோட உயிர் போகிறதுக்கு நீங்கள் தானே காரணம், இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கார்த்தியை வெளுத்து எடுக்காங்க.